everyone, welcome to our channel. இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தின full details பார்க்க போறோம்னா இன்டீரியர் டிசைன் இன்ஜினியரிங். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and bell icon டச் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த கோர்ஸ் பத்தின full details உங்களுக்கு தெரியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கோர்ஸ் பத்தின என்னெல்லாம் டீடைல்ஸ் பார்க்க போறோம்னா eligibility criteria, duration, major subjects, future scope, job roles, placement company, salary package இத பத்தின டீடைல்ஸ் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வாட் இஸ் இன்டீரியர் டிசைன் இன்ஜினியரிங்? இன்டீரியர் டிசைன் இன்ஜினியரிங்ல எதை பத்தி மேஜரா லேர்ன் பண்ணுவீங்கன்னா இன்டோர் பிளேசஸோட டிசைன், ஆர்கிடெக்சர், டெவலப்மெண்ட், பிளானிங், ஃபங்க்ஷனல்ஸ், ஏஸ்தட்டிக்கலி ப்ளீசிங்கை பத்தியும் அண்ட் ஒரு இன்டோர் பிளேஸை எப்படி ஏஸ்தட்டிக்கா டிசைன் பண்றதோட டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸை பத்தியும் தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லா ஃபோக்கஸ்டா லேர்ன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா 12th PCM ஆர் PCB அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் ஆர் பயாலஜி மேண்டட்டரியா எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் தென் 45 to 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்க 12th ஸ்கோர் பண்ணிருக்கணும். அண்ட் தென் சில யூனிவர்சிட்டிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இதை விட அதிகமாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் மேத்ஸ் இல்லைனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா லைக் JEE மெயின்ஸ், JEE அட்வான்ஸ்டு, CET இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல நீங்க ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைக் ஸ்காலர்ஷிப், ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். அண்ட் தென் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் இயர் பாத்தீங்கன்னா டோட்டலா 4 years படிப்பீங்க. அண்ட் லாஸ்ட் இயர் இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணிருவீங்க. நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ண இடத்துல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா அதே கம்பெனிலேயே உங்களுக்கு பெர்மனண்டா ஜாப் கிடைக்கிறதுக்கான நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்டீரியர் டிசைன் இன்ஜினியரிங்ல என்னெல்லாம் மேஜர் சப்ஜெக்ட்ஸா லேர்ன் பண்ணுவீங்கன்னா இன்டீரியர் டிசைன் பிரின்சிபல், ஸ்பேஸ் பிளானிங் அண்ட் லேஅவுட், கலர் தியரி, லைட்டிங் டிசைன், மெட்டீரியல் சயின்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் டிசைன், பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், ஸ்பேஸ் பிளானிங் அண்ட் லேஅவுட், ஆர்கிடெக்சரல் டிசைன் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் தான் செமஸ்டர் வைஸா லேர்ன் பண்ணுவீங்க. தென் ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் இன்டீரியர் டிசைன் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ், கமர்ஷியல் ஸ்பேசஸ், ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் பில்டிங்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்ஸ், கிரீன் பில்டிங்ஸ், ஸ்பேஸ் பிளானிங், ஆர்கிடெக்சரல் டிசைன் இந்த மாதிரி செக்டார்ஸ்ல எல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்கோப் அதிகமாவே இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஜாப் ரோல்ஸ்னு பாத்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் இன்ஜினியர், இன்டீரியர் ஆர்கிடெக்ட், ஸ்பேஸ் பிளானர், லைட் டிசைனர், அக்கஸ்டிக் கன்சல்டன்ட், சஸ்டைனபிள் டிசைன் ஸ்பெஷலிஸ்ட், BIM, டிசைன் ப்ராஜெக்ட் மேனேஜர், ஃபெசிலிட்டிஸ் மேனேஜர், இன்டீரியர் டிசைன் கன்சல்டன்ட் இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்ல எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ்னு பாத்தீங்கன்னா HOK, ஜென்ஸ்லர், ஹில்டன் வேர்ல்ட்ஸ் வைட், அக்கர் ஹோட்டல்ஸ், IHG, நைட் ஃப்ராங்க், டெலாய்ட், லிவ் ஸ்பேஸ், ஹோம்லேண்ட், அர்பன் லேடர், ஆர்கிடைசர், மார்ஃபோலியோ இந்த மாதிரி இன்டீரியர் ரிலேட்டடான டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்லாம் நீங்க பிளேஸ் ஆகலாம். லீட் லெவல்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னா வேல்யூ ஆடட் ஸ்கில்ஸஸ் ஆன பில்டிங் கோடிங்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், HVAC, ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டாலே போதும் டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்லாம் நீங்க லீட் லெவல்ல ஒர்க் பண்ணலாம். ஃபைனலா இந்த ஃபீல்டுக்கான சேலரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல்ல 4 LPA to 8 LPA வரைக்கும், மிட் லெவல்ல 10 LPA to 20 LPA வரைக்கும், லீட் லெவல்ல 21 LPA to 30 LPA வரைக்கும் தாராளமா earn பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க TNEA கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டடுக்கு 25,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இதுவே நீங்க ரிசர்வேஷன் ஸ்கீம்ல வந்திருந்தீங்கன்னா மினிமம் 50,000ல இருந்து கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் தென் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வித்யாலட்சுமி கவர்மெண்ட் எஜுகேஷன் லோன் போர்ட்டல்ல நீங்க அப்ளை பண்ணி லோனை கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 50,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வேரியஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸை பொறுத்து வேறுபடலாம். ஸோ 12th கம்ப்ளீட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்டீரியர் டிசைன் ரிலேட்டடாக படிக்கணும்னா தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். மேலும் இந்த கோர்ஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.